கேபிட்டல்ல ஒருத்த உயிர் பயத்துல ஒரு இடத்துக்கூட நாங்க தான் ஷேடோ கார்டன், பிளீஸ் என்ன கொண்டாதீங்க, நாங்க தான் ஷேடோ கார்டன் அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அவனை போட்டு சொல்லிட்டு நாங்க தான் ஷேடோ கார்டன் இப்படி சொல்றதுல தெரியும் நம்ம ஆளுங்களோட பேரை வச்சுட்டு உனக்கு ஏதோ பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, டேய் மச்சான் மறைக்காம சொல்றா, பிரின்சஸ் அலெக்ஸா கூட ஏதாச்சும் நடந்துச்சா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல, நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன். இது கிட்ட அந்த ரெண்டு பயப்படைகளும் சந்தோஷம். சரி விட மச்சான் நம்ம பிசினஸ் பிளேஸ்க்கு போய் பாத்துக்கலாம். இன்னும் பிசினஸ் பிளேஸா? அப்படிப்பட்ட இடமே கிடையாதா? நான் சொல்றது மிக்ஸி கட்சி. ஏன்னா எல்லாரும் அந்த இடத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல புதுசான பொருளா விற்கிறாங்களா, அதுலயும் சாக்லேட்ங்கிறது வந்து சுவர்க்கத்தையே கலந்துன்னு சொல்றாங்க. எனக்கு இப்பதான் புரியுது. அதை கொடுத்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதானே இப்ப நான் சொல்ல புரிஞ்சு. அதனால சரி நீ எங்க கூட வரலன்னு சொன்னா விடவா போறீங்க? இந்த உலகத்துல சாக்லேட்டுங்கிறது வந்து என்னவா இருக்கும்? ஏன்னா அதுதான் இப்ப என்ன யோசிக்க வைக்குது. அப்படியே சீன் கட் பண்ணி பிறந்த சைடிஸ் என்னன்னா, முதல்ல இதை பாருங்க. இது ஒரு ஆர்டிஃபேக்ட். அது மட்டும் இல்லாம இது யூஸ் பண்ற நிலமலதான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபெசிலிட்டில இருந்து இதை எடுத்தோம். அந்த ஆர்கனைசேஷனோட பேர் வந்து கல்ட் ஆஃப் டியாப்லோஸ். சொல்லப்போனா அவங்களை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் உங்கள்ட்ட கேட்கிறேன் செடி பால்நாட். ஏன்னா இந்த கிட்டத்தட்ட நீங்க தான் ரொம்ப புத்திசாலியானவர். ஏன்னா இந்த ஆக்டிவிட்டி பத்தி உங்களால மட்டும் புரிஞ்சுக்க முடியும். இது நானே ஒரு ஸ்டூடெண்ட் தானே. இருந்தாலும் உங்களை பத்தி இருக்க ரொம்ப சொல்ல நாங்க கேள்விப்பட்டுதான் வந்தோம். இதை கேட்டு அந்த சின்ன பொண்ணு லைட்டா தயங்க அவர் அப்பா தான் என்னமா இப்படி நினைக்கிறேன் தேடி வந்திருக்காங்க. ஏதாச்சும் ஒன்னால முடிஞ்சது பண்ணு. ஏன்னா ஒரு நாளோட ரிசர்ச்சுக்காக உலகம் பூரா சுத்துவேன். ஒரு அசிஸ்டன்ட் பிரின்சிபலா சொல்றேன். இதை ஒன்னால மட்டும் தான் முடியும், ஒன்னால மட்டும்தான். இதை கேட்டு அவனும் ஓகேன்னு ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கிரிம்சன் ஆர்டர் படி இவரை நாங்க எனி டைம் வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். கிரிம்சன்னா அப்பனா இதுக்காகவே நீங்க ஒரு புதுசா டீம் ரெடி பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஆனா இவங்க ஒரு சின்ன டீமா இருந்தாலும் இவங்களை நீங்க நம்பலாம். ஐரிஸ் நானும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஐரிஸ் முடியாதுன்னு சொன்னாலும் இவங்க வேற மாதிரி தெரியல. சரி நீ பண்ண, ஆனா ஆபத்தை தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல அங்க இருந்து வெளில வரதான் பாக்கணும். அதுக்கு அலெக்ஸா ஓகேன்னு சொல்ல, டேய் மச்சான் பாத்தியார கூட்டத்தை இவ்வளவு இருக்கு, மன்னிக்கணும் வெளில இருக்கிறவங்க உள்ள வரத்துக்கு 80 நிமிஷம் கிட்ட ஆகும். என்னது 80 நிமிஷமா? டேய் மச்சான் அப்பா நம்ம இப்ப என்ன பண்றது? ஏன்னா ஊரடங்கு போட்டிருக்கானுங்க. ஏன்னா ராத்திரி ஆனாலே கொள்ளக்காரன் ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கான இந்த இடத்துக்குள்ள. டேய் உனக்கு என்னடாச்சு? நம்ம 3 பேருமே டார்க் நைட்ஸ் சரியாவே வரல. அப்படி நம்ம ஹீரோ அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தி பார்க்க இந்த இடத்த ரொம்ப லக்ஸுரியா கட்டிருக்கானுங்க. அதுவும் என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்த மாதிரி. இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே டாப் கிளாஸ்ல உள்ளவங்க. எப்ப இருந்தாலும் நான் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த கடையில வேலை பாக்குற பொண்ணு வாண்டடா வந்து நம்ம ஹீரோட்ட பேசுது. நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா எங்களோட இடத்த கொஞ்சம் சர்வே பண்ணி பாக்குறீங்களா? எது நானா? ஆமா, உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு தேவை. இது கிட்ட 2 பேரும் நான் வரேன்னு சொல்ல, இல்ல எங்களுக்கு ஒருத்தர் மட்டும் போதும். நம்ம ஹீரோ அங்க இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பாக்குறப்ப அப்படியே என்னோட பாஸ்ட் லைஃப்ல உள்ள மாதிரியே இருக்கு. கொஞ்சம் சர்வேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு போறான். அப்படி நம்ம ஹீரோ ரூப் டாப்புக்கு கூட்டிட்டு வர அங்க ஒரு சின்னதா இடம் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ கதவை திறந்து உள்ள வர அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குதுங்க. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சதா ரொம்ப நாளாவே உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பனா காமா இது இன்னொரு ஸ்டோரா? எஸ் மை லார்ட், என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். அதாவது நீங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுல ஒரு சின்ன பார்ட் தான். இது எல்லாத்தையும் பாக்குறப்ப எனக்கு இப்பதான் புரியுது. என்னோட கடந்த காலத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் பொழுதுபோக்குக்காக இது எங்கள்கிட்ட சொன்னேன். ஆனா இதுங்க இப்படி எடுத்துக்கொண்டு நினைச்சு கூட பாக்கல. என்னோட பவரை வச்சு சாக்லேட்டுங்கிற ஒரு பொருளை உருவாக்கி இருக்கேன். அது செய்யறதுக்கு கசப்பான பீன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல நிறைய சர்க்கரை போட்டு கலக்கணும். கலந்த கிட்டி அடிச்சுன்னா சாக்லேட் ரெடி. இவளுக்கு சொந்தமா அறிவு வாழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்ன வரை இந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. மயிலாள் கடைசியில நான் உங்களை பாத்துட்டேன். 7 ஷெடியூஸ்ல ரொம்ப புத்திசாலியான ஆளுனா கர்மா தான். கடைசியில கால் ஸ்லிப் ஆகி கீழே. பட் இருந்தாலும் இவளுக்கு அத்தல்டி எபிலிட்டி சுத்தமா இல்ல. மயிலாள் அரியாசனையில உட்காருங்க. முகத்துல இருந்து ரத்தமா வருது. நம்ம இருவாந்த அரியாசனத்துல உட்காருவோம். இது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நான் ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்றேன். பட் இருந்தாலும் இந்த இடத்த ரொம்ப கஷ்டப்பட்டு காமாதான் உருவாக்கி இருக்கா. அதனால உங்களோட ரிவார்டு அப்படின்னு கத்திரிப்ப லைட் எரிய வைக்க எனக்கு இது நல்லா வேணாவும் இருக்கு. என் வாழ்க்கையில கஷ்டத்துல இருக்கும்போது என்ன காப்பாத்து நான் வெளிச்சோம். நான் தகுதியானவ இல்லதான். இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில இதை நான் நினைவுல வச்சிருப்பேன். அப்பா நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஸ்டோர்ல இருந்து உனக்கு நிறைய காசு கிடைக்குதா? ஆமா, இந்த ராஜ்யத்துல நமக்கு உள்ளே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதோட நாங்க டோர் டெலிவரி சேர்த்து பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு எங்கள்கிட்ட இன்ஸ்டன்டா 1 பில்லியன் சரி இருக்கு. என்ன மயிலாடு ரொம்ப அமைதியா இருக்கீங்க? இது போதாதா? இல்ல இது போதும். இந்த பொண்ணையோட அறிவு யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கா. இது உண்மையிலேயே ஒரு புத்திசாலிதான். இருந்தாலும் அமைதியாரு, ஓவரேஷன் கொடுத்துறாத. இது எல்லாம் எனக்காக தான் பில் பண்ணிருக்கா. ஒரு பக்கம் அடிக்க போது சந்தோஷம் போதாலும் இவன் இவ்வளவு படத்தை சம்பாதிப்பாரு எடுத்துக்கூட பாக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப மயிலாடு ராயல் கேபிட்டல்ல கொடவேரான சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் பிளாக் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு நாங்க தான் ஷார்ட் பண்ணணும். இப்ப நாங்க கரண்டா அந்த சிச்சுவேஷனா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு அவங்களோட இடத்த கண்டுபிடிக்க முடியல. நாங்க மட்டும் அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் முற்றுப்புள்ளி வச்சு தருவோம். இந்த கில்லரை பத்தி எனக்கு ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னானுங்க. கில்லர்னு சொன்னா எனக்கு அவதான் நோவு வரும். இதை கேட்கும் போது எனக்கு இது யாருன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நான் போய் பார்க்க போறேன். இதை கேட்டு காமாவும் அப்பனா ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? ஆமா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. எங்க இதுல புதுசா சேர்ந்திருக்க பொண்ணு இவதான். இவன் எங்க கூட ரொம்ப நாளா இல்ல. இருந்தாலும் லேடி ஆல்ஃபாதான் இவ ஓகேன்னு ஒத்துக்கிட்டா. இவளுக்கு நிறைய திறமை இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இவளை பொருத்தமா யூஸ் பண்ணிக்கிங்க. தேவான நானே சொல்றேன். நான் இங்க வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். இங்க இருக்கிறது ரொம்ப சீப்பான 3 சாக்லேட் பாக்ஸ் வேணும். அதுக்கான காசு நான் கொடுத்துறேன். அதுக்கு காமாவும் நான் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில இருக்கிறத அதுவும் 100% டிஸ்கவுண்டா? இது 100% டிஸ்கவுண்டா? அப்படின்னா அது ஃப்ரீயா தானே இருக்கணும். இப்படி காமாட்ட பேசிக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு கோடி நம்ம ஈவோ லெவட்டி ஏறோம். அடுத்ததுன்னு பார்த்தா பைபடியே
ஓடிட்டு இருக்கானுங்க. டேய் சீக்கிரமா வர, பார்த்தானுங்கன்னா சும்மா விட மாட்டானுங்க. எல்லாத்துக்கும் நீதான காரணம். இது நானா சாக்லேட் வாங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கண்மூடி தரமா அலெக்ஸே தான் எல்லா மக்களையும் கொள்றான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவன் சிரிச்சபடியே எனக்கு கொள்ளதான் ட்ரை பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஒரு பிரின்சஸ் தான், இந்த பிரச்சனை அவன் ஈஸியா தப்பிச்சிருவான். இருந்தாலும் இது எல்லாத்தையும் பண்றதுக்கு அவளை தோன்றது இது. டக்குனு ஏதோ சத்தம் கேட்க நமக்கு அதை கிட்டா, டேய் என்னடாச்சு மச்சான், எனக்கு வயிற்ற கலக்குறா. என்னால ஒரு அடி கூட இதுக்கு மேல எடுத்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடும்போது லீக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன இவன் இதை சீரியஸா தான் சொல்றானா? இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான விஷயம். இது யாருக்குமே நடக்கூடாது. டேய் நான் சொல்றது புரிஞ்சுக்கீங்களா? ஆனா எனக்கு புரியுது. டேய் அவனை விட்டுடா, நீ எதுவும் கவலைப்படாத. வெளில யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். ஆமா சொல்லவே மாட்டோம். ஏன்னா நீ இப்ப சரியான முடிவு தான் எடுத்திருக்க. மச்சான் நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நீ என்ன போட்டாலும் நாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். அப்படா சரிடா, போனீங்க ஓடிங்க. அதை கேட்டு இவனுக்கு கண்ணுல கண்ணீரோட அங்கிருந்து ஓட போயிட்டானுங்களா? சரி அலெக்சியா, நீ கொலவெறியில கூட இருந்துக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிக்க. ஆனா ஷேடோ கார்டன்ங்கிற பேரு நீ தான் யூஸ் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா கதை எப்படி வேணா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கடவுளாக நினைச்சா கூட மாத்த முடியாது. இங்க அலெக்சியாவும் விட்டு கொடுத்துரு. நாங்க தான் ஷேடோ கார்டன். அப்ப இருந்து எல்லாருமே இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க நம்ம ஹீரோ மேல இருந்து இதை பாத்துட்டு இருக்க. என்ன கதை மாறிடுச்சு? இங்க அலெக்சியாவும் அவளோட ஸ்டைல உன்னோட நேரம் முடிஞ்சிச்சு. அடுத்தது ரெண்டு பேரும் வந்து அட்டாக் பண்ண அது அலெக்சியா ஈஸியா சமாளிச்சாரா? இருந்தாலும் மூணாவது கையில வந்து போட போட அலெக்சியாவால தாக்கு பிடிக்க முடியல. கடைசியில சுத்து போட்டு கொள்ளலான்னு வர அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகும். ஷேடோ கார்டன்ங்கிற பேரை வச்சிருக்க முட்டாளுங்களா, நீங்க பண்ண குற்றத்துக்கு உங்களோட உயிர் தான் வெகுமதி. அடுத்து அவனுக்கு அங்கிருந்து வச்சுட்டு போயிட. குஞ்சரி உனக்கு என்னதான் வேணும்? அந்த இடத்துல அந்த பவர் எதுக்காக நீ யூஸ் பண்ண? உண்மையிலே நீ யாரதான் இந்த சண்டை போடுற? இதுக்கிட்ட நம்ம ஹீரோ எங்கள்கிட்ட விலகி இருக்கிறது உங்க எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து பறந்து போக ரொம்ப பிளட் லாஸ் ஆனதுனால அலசியா அங்கே வாங்கிடுறான். இங்க இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு நினைக்கிறப்ப நம்ம ஹீரோ ஒருத்தர் மட்டும் தெளியறான். என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாத, நினைக்கவும் விட மாட்டேன். மயிலாடு என்னோட திறமை காமிக்க வேண்டிய நேரம் இது நினைக்கிறேன். அதனால மீறி நான் பாத்துக்கிட்டேன். எடுத்துக்க. அடுத்த நீ இவன் கொள்ள வர இவன் அசண்டை கொண்டாடுறான். நான் லாஸ்ட் ஷேடோ மாதிரிலாம் மன்னிச்சு விட மாட்டேன். இப்படின்னு மிரட்டலாம் சொல்ல இவனுக்கு கதி கலங்கிடுது. அதே இடத்துல ஏதோ ஒரு இடத்துல என்ன இன்னும் ரெண்டு பேரோட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஒருவேளை அவனுங்களை கொண்டு இருப்பானுங்க. இப்ப நம்ம என்ன பண்றது மிஸ்டர் கான் நைட்? ஒண்ணு இல்ல, முதல்ல கொஸ்டின் தெரிஞ்சாதான் அதுக்கான பதில தேட முடியும். அப்படி சீன் கட் பண்ணி அலெக்சியாவுக்கு என்னாச்சுன்னா ஐசியா கையில மாவு கட்டு போட்டுருக்கானுங்க. நீ சொல்றபடி பார்த்தா அவனுக்கு ஷேடோ கார்டன்ல சேர்ந்தவனு கிடையாதா? அப்புறம் அவங்க எல்லாரும் வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தவனுங்களா தான் இருக்கணும். ஆமா ஷேடோ கூட என்கிட்ட அதேதான் சொன்னாரு. அதுக்கு ஐரிஸும் மனசுக்குள்ளேயே நான் ஷேடோ கார்டன்ல இருக்கிற ஒரு மெம்பரை பார்த்தேன். அவ பேரு ஆல்பா. நான் ராயல் கேபிட்டல்ல ரொம்ப நேரமா சண்டை போட்டு இருந்ததா அவ ஒரே செகண்ட்ல அழிச்சிட்டான். என்ன சேரிஸ் ரொம்ப அமைதியா இருக்கு? இல்ல ஒண்ணு இல்ல, நீ சொல்றத வச்சு பார்த்தா எல்லாமே சரியாதான் வருது. அவங்க எல்லாருக்கும் காம்பேக்ட் பவர் இருக்கு. பட் அதுக்கு மேல என்னால எதுவுமே கத்துக்க முடியல. இருந்தாலும் நான் பார்த்த வரையும் கல்ட் ஆஃப் டியாப்லோஸ்க்கு எதிராக தான் ஷேடோ கார்டன்ஸ்ல இருக்கிற எல்லாருமே சண்டை போட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பனா இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெஸ்ட் லீடு. இதை வச்சுதான் அந்த ஆர்டிஃபைட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐரிஸ் என்னாச்சு? ஷேடோ கார்டன், கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் இவங்க ரெண்டு பேர்ல யாரு என்னோட உண்மையான எதிரிங்க? எப்படி இருந்தாலும் என்னோட ராஜ்யத்துல அழிவு ஏற்படுத்த நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ட்ரெயின்ல நம்ம ஈரோட பேச்சுதான் அடிபடுது. நேத்து அவன் தானே ஃபேன்லயே போனவன். இதை கேட்டு நம்ம ஈருவோம். சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாடா. சரி ஒரு பக்கம் விட்டு சாக்லேட் பாக்ஸ் எடுத்து வந்தியா? எடுத்து வந்தேன். அப்பனா ஆபரேஷன் கிவரை செயல்படுத்த வேண்டியதான். அப்படி சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோ மாதிரி இவனை ட்ரை பண்ண அந்த பொண்ணு இவனை வினோதமா பார்க்க என்னவா நேரம் அப்பர் கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுகிட்ட போய் கொடுத்துட்டான். நான் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர்னால பெருசா எதையும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. டேய் நான் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட நீ என்னடா கொடுக்க வந்த? நான் வந்து சாக்லேட் தான் கொடுக்க வந்தேன். டேய் மச்சான் எப்படியாச்சும் காப்பாத்தா அப்படிதான் செத்துட்டான். பாப்பலாம் இவன் ஒரு பொண்ணோட டாப்ல இருந்து பாட்ட வரையும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். இவனுக்கு என்னென்ன இடத்துல என்னென்ன கொடுத்தா என்னென்ன பிடிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் அவன்கிட்ட கொடுக்க போறேன். எல்லாரும் என்னோட வெற்றியை கொண்டாட போறீங்க. அடுத்து இந்த பொண்ணு கத்தி கூப்பாடு கூட என்ன காப்பாத்துறா. அப்புறம் நான் தான் கிடைச்சேன். இப்ப நான் என்ன பண்றது இப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பே அந்த பொண்ணு அங்க வரா. இது எங்க அம்மா ரிசர்ச் பண்ண மாதிரியே தான் இருக்கு. இந்தா இதான் சாக்லேட் வச்சுக்க. ஆமா யார் இவன்? அப்படி சாயங்காலமா அந்த ஆக்டிவேட்டை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இது என்னவா இருக்கும் சாப்பிடலாமா வேணாமா? அதே தான் அந்த பொண்ணோட அப்பா வர இது சாக்லேட் தானே, இது எப்படி வாங்கிட்டு வந்துச்சு? இந்த சாக்லேட் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்ச நாளாக இதுதான் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஓ அப்படியா? மத்தியானம் ஒரு பையன் என்கிட்ட இதை கொடுத்தான். அப்பனா அந்த பையன் உனக்கு இதை கிஃப்டா தான் கொடுத்துருக்கணும். இதுதான் கண்டவுடன் காதல். இது கண்டவுடன் காதலா? அப்படியே நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்க அவனுக்கு என்ன சொல்ல போற? என்னது புரியல. நான் கண்டிப்பா சொல்றேன். அவனோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உன்னோட ரிசர்ச் முக்கியமானதுதான். இருந்தாலும் நீ மத்தவங்களோட பழகிறதையும் கத்துக்கிட்டாகணும். ஏன்னா ஸ்கூலிலேயே இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். இருந்தாலும் நான் இப்பதான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா அது உண்மைதான். அதே அவனுக்கு ரொம்ப முடியாம பாக்க நான் வேணா டாக்டரை கூப்பிட்டா நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு மனைவியை கிடைப்பானு நான் நினைச்சு கூட பாக்கல. கவலைப்படாதீங்க, நீங்க என்ன தத்தெடுத்ததுக்கு என்னைக்குமே வீண் போகாது. உன்னோட அம்மா கூட ஒரு ரிசர்ச்சர் தான். உன்னை பாக்குறப்போ உன்னோட அம்மாவை பாக்குற